ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தியான பாவக்காய் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கடாயில் கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காயை போட்டுக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக ஆயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட கலர் நமக்கு நல்லா சேஞ்ச் ஆகி வரணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த கசப்பு கம்மியாக வரும். பாருங்கள், நல்லா அந்த ஆயில்லையே குக் ஆகிட்டுருக்கு. அப்பப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்குன்னு. இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க கறிவேப்பிலை, வெங்காயம், வரமிளகாய் இது மூணையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது நம்ம வறுத்து வச்ச பாவக்காய் ஃப்ரையை அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போது இதுக்கு தேவையான அளவு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இது மூணையும் போட்டுக்குவோம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. இதை நீங்கள் சுடுசாதத்துக்கு போட்டு சாப்பிட்லாம். அப்படியே சூப்பராக இருக்கும். பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. இப்போது ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி இலையை தூவிக்கலாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.